இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளை இன்றைய நாளிலே நாம் எது காணிக்கை என்ற ஒரு அடிப்படையில் சிந்திக்க இருக்கிறோம். அதற்காக இன்னைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய அந்த இறைச்செய்தி பகுதியானது மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை திருவசனங்கள் 38 தொடங்கி 44 முடிய. இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கலாடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகவிருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டி எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசுகள் போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாய் போட்டனர். அங்கு வந்த ஒரு ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இந்த நற்செய்தியுடைய அடிப்படையிலே நாம் எது காணிக்கை என்ற அடிப்படையில் சிந்திக்க இருக்கிறோம். முதல் பகுதி மறைநூல் அறிஞர்களை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கையாக இருக்க சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இவர்கள் தொங்கலாடையை அணிகிறார்கள். தெருக்களில் மற்றவர்கள் வணக்கம் செலுத்துவதையும் மரியாதை கொடுப்பதையும் விரும்புகிறார்கள். விருந்துக்கு முதன்மையான இடங்களை பெற விரும்புகிறார்கள். அதோட பரவாயில்லை, ஆனால் அடுத்த கட்டமாக கைம்பெண்களுடைய வீடுகளையும் பிடுங்கிக் கொள்கிறார்கள் என்று சொல்லப்படக்கூடியதனுடைய நியாயமற்ற தன்மையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பட்டமாக சொல்லுகிறார். ஏனென்றால் அன்றைய காலகட்டத்திலே கைம்பெண்கள் கணவனை இழந்தவர்கள் 3 விதமான துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். 1 பொருளாதார துன்பம், 2 ஆண் துணை இல்லாத ஒரு துன்பம், 3வது ஆன்மீக வழிபாட்டில் பங்கு பெறக்கூடாது என்ற ஒரு தடை, அதில் ஒரு துன்பம். எனவே இந்த 3 வகையான துன்பங்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். கணவனை இழந்த பிறகு கணவனுடைய சொத்துக்களை தமக்கு பெற்றுத்தரும்படியாக அவர்கள் முறையிடுவது மறைநூல் அறிஞர்களிடம் சென்றுதான் முறையிடுவார்கள். அதை மறைநூல் அறிஞர்கள் அதற்கு தகுந்த தீர்ப்பு அளிக்க வேண்டும். ஆனால் அன்றைய காலகட்டத்திலே கைம்பெண்களுடைய இல்லத்தை கூட இவர்கள் தங்களுக்கென பிடுங்கிக் கொள்ளக்கூடிய அந்த கொடூர காட்சியைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படம் பிடித்து காட்டுகிறார். எனவே அவர்கள் தங்களுக்கான தண்டனையை, கொடூரமான தண்டனையை பெற்றுக்கொள்வார்கள் என சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் அவர்கள் மக்களிடமும் நேர்மையாக இல்லை, என்னிடமும் நேர்மையாக இல்லை என்று இயேசு சுட்டி காட்டுகிறார். எப்படி என்றால் மக்களிடம் உள்ளதை பிடுங்கி வைத்துக் கொள்கிறார்கள். இயேசுவோடு அதிக நேரம் ஜெபிப்பது போல நடிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை மட்டும் பார்ப்பவர் அல்ல, நம்முடைய செயலையும் பார்ப்பவர் என்பதை இந்த முதல் பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. 2ஆம் பகுதியான அந்த கைம்பெண்ணுடைய காணிக்கையை பற்றி சொல்லப்படுகிறது. கைம்பெண் அங்கு இருந்த ஒரு உண்டியல் டப்பாவில காணிக்கை போடப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அப்ப அந்த உண்டியல் டப்பா பார்த்தோம் அப்படின்னா வெண்கலத்தில் செய்யப்பட்டிருக்கும். அதுல சில்லற காசு யாராவது போட்டோம் அப்படின்னா சவுண்டு பயங்கரமா கேட்கும், ஓசை அது கொஞ்ச நேரத்துக்கு கேட்கும். அப்ப பார்த்து இவர்கள் குறைவாக போட்டிருக்காங்க, இவங்க ஒரு ஏழை, பணக்காரங்கள்லாம் கொஞ்சம் ஓசை நல்ல ஓசையா கொடுக்கக்கூடிய காயின்ஸை உள்ள போடுறாங்க. அப்போ அவர்களுக்கு மரியாதையாக பார்க்கிறார்கள். இந்த ஏழை கைம்பெண் போட்ட காசுல இருந்து அவளுக்கு கொடுமை பார்க்கிறார். இப்ப இதில் என்ன கேள்வி என்றால், ஏன் இந்த கைம்பெண் தன்னிடம் இருந்த முழுமையான காசையும் போட்டார் என்றால் நீதியற்ற தன்மை இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறார். என்னிடம் இருந்த அனைத்து செல்வங்களையும் மறைநூல் அறிஞர்கள் பிடுங்கிக் கொண்டார்கள். என்னிடம் இருப்பது இந்த 2 காசுகள் மட்டும்தான், இதையும் வைத்துக் கொள்ளுங்கள் இறைவா என்று இறைவனிடம் தன்னுடைய உள்ள குமுறலை குறிப்பிடுவதாகவும் நாம் பார்க்க முடியும். 2வது, எனக்கு ஏன் இதையும் உனக்கு தருகிறேன் இறைவா, நீர் என்ன கொடுப்பீரோ அதை கொடு என்பதாகவும் இருக்கலாம். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து அந்த கைம்பெண்ணுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இவள் இந்த செப்பு காசுகள் மூலமாக விண்ணகத்தில் இடம் வாங்கி போட்டிருக்கிறார் என்பதை பொருளாகப்படுகிறது. எனவே இந்த உலகத்தை மையமாக வைத்து வாழக்கூடிய மனிதர்கள் துன்பத்திலும் துயரத்திலும் தான் அதிகமாக இருப்பார்கள். ஆனால்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த உண்மையான காணிக்கை எதுவென்றால் நம்மையே நாம் காணிக்கையாக கொடுக்கக்கூடிய அந்த தருணத்தை விரும்புகிறார். அந்த ஏழை கைம்பெண், என்னிடம் உள்ள அனைத்தையுமே உன்னிடம் கொடுத்து விட்டேன் என்றால் நீர்தான் எனக்கு பொறுப்பு இறைவா என்பதை சுட்டி காட்டுகிறது. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கைம்பெண்களுடைய மன்றாட்டுக்கு ஆண்டவர் உடனே செவிமிடுப்பார் என்பதன் பொருள்படுகிறது. எனவே ஆண்டவர் உடனடியாக இந்த பெண்தான் போட்ட காணிக்கையிலே மிகுதியாக போட்டிருக்கிறார் என்று குறிப்பிடப்படுகிறது. இன்னொன்று, ஆண்டவர் விரும்புவது நம்முடைய காசாகிய காணிக்கையை அல்ல, நம்முடைய மனசாகிய அந்த உண்டியல் பெட்டியை விரும்புகிறார். எனவே ஆண்டவர் காத்திருப்பது நம்முடைய காசுக்காக அல்ல. நம்ம எவ்வளவுதான் கொடுத்தாலும் கடவுளுக்கு நிறைவு இருக்காது. ஏனென்றால் அவருடைய வயிறு பெரியது, நம்முடைய வயிறு சிறியது. எனவே நாம் பல நேரங்களில் காணிக்கை கொடுப்பது 10 ரூபாயை போட்டுட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு வர வேண்டிட்டு உட்கார்ந்துருப்போம். இறைவா அதை கொடுங்க, இதை கொடுங்க, அப்படி கொடுங்க, இப்படி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்போம். அதை ஆண்டவர் முற்றிலும் அருவருக்கிறார், விரும்பவே இல்லை. கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய உள்ளமே என்று சொல்லப்படுகிறது. எனவே நாம் நொறுங்கிய அந்த உள்ளத்தோடு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணிக்கையும் கடவுளுடைய பெயரால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது, காசு மட்டும்தான் காணிக்கையா என்றால் அது காணிக்கை அல்ல. பிறகு எதுதான் காணிக்கை என்றால், வீட்டில் மனைவியோடு அமர்ந்து பேச வேண்டும், அது மனைவிக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை. கணவனோடு அமர்ந்து பேச வேண்டும், அது கணவனுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை. பெற்றோர்கள் இருவரும் குழந்தைகளோடு அமர்ந்து பேச வேண்டும், அது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய முழுமையான ஒரு காணிக்கை. குழந்தைகள் பெற்றோரோடு தங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும், இது ஒரு காணிக்கை. எனவே உறவுகளை இழப்பதற்காக ஆலயத்திற்கு சென்று நாம் காணிக்கை போட்டது முறையல்ல. உறவுகளில் ஆகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் காணிக்கை கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அது காசு மட்டும் என்றும் நாம் நினைத்தோம் என்றால் அது இறைவனுடைய பார்வையில் மடைமை என்று சொல்லப்படுகிறது. எனவே இல்லங்களில் ஒவ்வொருவருமே காத்து கொண்டிருக்கிறார்கள். என் கணவன் என்னோடு பேச மாட்டாரா, சற்று அமர மாட்டாரா, ஏன் இவர் உழைத்து கொண்டே இருக்கிறார், காசுன்னு அலைந்து கொண்டே இருக்கிறாரே என்று பேசக்கூடிய குடும்பங்கள் எத்தனையோ இருக்கிறது. பாசத்திற்காக காத்திருக்கக்கூடிய குடும்பங்கள் உறவுகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எங்க அம்மா அப்பா என்னோட கொஞ்ச நேரம் உட்கார மாட்டாங்களா, என்னுடைய ஆசையை கேட்க மாட்டாங்களா, என்னுடைய கவலையை பகிர்ந்துகிற முடியாதா என்று ஏக்கத்தோடு காணிக்கைக்காக தாய் தகப்பன் கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கைக்காக காத்திருக்கக்கூடிய குழந்தைகள் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே நாம் விழித்துக் கொள்வோம். காசுதான் காணிக்கை என்று நினைத்தோம் என்றால் அது மடைமை. காசு மட்டுமல்ல காணிக்கை, மாறாக நாம் நம்முடைய உறவுகளுக்கு செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் காணிக்கையாகத்தான் இருக்கப்படுகிறது என்பது பொருள்படும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாம் நம்முடைய நேரமாகிய அந்த காணிக்கையை இறைவனுக்கு கொடுப்போம், நம்முடைய உறவுகளுக்கு கொடுப்போம். இறைவன் நமக்கான இடத்தை அவர் தேர்ந்தெடுப்பார். எனவே நல்ல சமாரியன் அவர் போயிருக்கலாம், ஆனால் இவர் குத்துயிரும் குளையுருமாய் கிடைப்பதை பார்த்து தன் நேரத்தை கொடுக்கிறார். தன் நேரத்தை கொடுத்ததனால் அவன் அடிபட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு அடிபட்டு நொந்து ஆடை இல்லந்து கிடக்கக்கூடிய அவரை சாவடிக்கு கொண்டு போய் விட்டு அவருக்கு முதலுதவி செய்து அவருக்கு தேவையானதை கொடுக்கிறார். இதன் முதல் காரணம் தன்னுடைய நேரத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்ததனால் அவர் குணமாகிறார், உயிர் பெறுகிறார். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, பெற்றோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, நீங்களும் உங்கள் குடும்பங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள். உயிர் இழந்து போயிருக்கக்கூடிய கணவனாக இருக்கலாம், உயிர் இழந்து போயிருக்கக்கூடிய மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். நாம் நம்முடைய நேரத்தின் மூலமாக அவர்களுக்கு உதவி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்துக் கொள்வோம். எனவே அவசரமாக நாம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நின்று நிதானமாக வாழ கற்றுக்கொண்டோம் என்றால் நாம் தான் உலகத்திலேயே நிம்மதியாக வாழக்கூடிய மனிதர்களில் முதல் ஆளாக இருப்போம் என்பதை சுட்டி காட்டுகிறேன். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் இறைவனுக்கு காணிக்கை கொடுப்பதில் மட்டுமல்ல, நாம் சக உறவுகளுக்கு காணிக்கை கொடுப்பதில் நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். இறைவன் நம்மை பழுகி பெருகச் செய்வார் என்பதுதான் உண்மை. எனவே அப்படிப்பட்ட காணிக்கை கொடுக்க நாமும் முன்வருவோம். ஆமென்.